அனைவருக்கும் வணக்கம். மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலி குறிப்புகள். நற்செய்தி வாசகம் லூக்கா 11:27 மற்றும் 28வது இறைவசனம். திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்தினையும் நம் பாரத நாட்டின் விடுதலை பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவின் மைய சிந்தனை விடுதலையும் விண்ணகத்தையும் தன்னில் வாழ்ந்த அன்னை மரியா என்பதாகும். அன்னை மரியா ஓர் விடுதலை நாயகி என்பதை லூக்கா முதல் அலையில் அவர் பாடல் வழியாக நாம் அறிய முடிகிறது. மேலும் கபிரியேல் தூதர் மரியாவை சந்தித்து இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்த போது அவர் ஆம் என அடிபணிந்தது அவரது வீரமிக்க துணிச்சலை வெளிப்படுத்துகிறது. இந்த வீரமும் துணிச்சலும் அவர் கடவுளின்பால் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பினால் தான் உருவாகியது. ஆகவேதான் அவரை கடவுள் தன்னிலைக்கு உயர்த்தி வான்மண்டலங்களை கிழித்து விண்ணேற்பு அடைய செய்தார். சந்திரன் மரியாவின் பாதத்தை தாங்க, சூரியன் அவரது உடலில் போர்வையாய் படிய, வான் நட்சத்திரங்கள் அவரது சிரசில் மகுடமாய் விளங்க, தேவத தூதர்கள் துதிப்பாட, விண்ணகம் சேர்ந்தவுடன் தந்தை மகன் தூய ஆவியாரால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரிசியாக்கப்பட்டு உயர்நிலை அடைந்தார் அன்னை மரியா. மரியாவை போல விண்ணேற்பு நிலைக்கு நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் கூட இம்மண்ணக வாழ்வில் மரியாவின் படிப்பினைகளை நமதாக்கி சமூக மாற்றத்திற்காக நாம் உழைப்போம். அத்தோடு நம் நாடு விடுதலை பெற்ற இந்நன்னாளில் நம் தனிப்பட்ட சுதந்திரம் எந்நிலையில் இருக்கிறது என்று சிந்திப்போம். நம் வீடுகளில் சமூகத்தில் நீதி நேர்மை தலை தூங்குகிறதா, பெண்ணுரிமை காக்கப்படுகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆகவே விடுதலையும் விண்ணகத்தையும் தன்னிலே ஒருங்கமைத்த நம் அரசியல் அன்னை மரியாவிடம் சுதந்திர மலர் எங்கு மலர இப்பலி வழியாக வேண்டுவோம். முதல் வாசகம் 1 குறிப்பேடு அலகு 15 இறைவார்த்தைகள் 3 முதல் 4, 15 முதல் 16. அலகு 16 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2. முதல் வாசகம் முன்னுரை. இவ்விழா பலியின் முதல் வாசகம் குறிப்பேடு முதல் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மன்னர் தாவீது உடன்படிக்கை பேழையை அதற்கென தயார் செய்யப்பட்டுள்ள இடத்தில் கொண்டு வரும் நிகழ்வை இப்பகுதி விளக்குகிறது. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை, புதிய ஏற்பாட்டின் அன்னை மரியா.